நைட்டெல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது, 12 மணி அது தூங்குறதுக்கு. என்ன பண்ணிகிட்டு இருக்க? நல்லா இருக்கியா? அப்புறம் உன் மாமியாக்கார் எப்படி இருக்கா? உன் வீட்டுக்கார் எப்படி பார்த்துக்கிறாரு? என் மாமியாக்காரி கொடுமை எனக்கு தாங்க முடியல, இருக்கவே பிடிக்கல. என் புருஷனை தனி கொடுத்துன வானா வரவும் மாட்டேங்கிறான். கொஞ்ச நாளைக்கு உங்கள் அம்மா வீட்டில் போய் இரு, தன்னால் தேடி வருவார். தனி கொடுத்தன வந்தால் தான் வருவே, இல்லைன்னா வரமாட்டேன்னு சொல்லு. அப்படியா சொல்கிற? ஒரு பொம்பளை 1 மணி நேரமாக பேசிகிட்டு இருக்கா, யாருக்கிட்ட தான் இப்படி பேசுவாளோ தெரியல. இதெல்லாம் குடும்ப பொம்பளையா? அப்பா யார்கிட்ட தான் பேசுமா தெரியல, 1 மணி நேரமாக பேசுது. அப்பா அந்த போனுக்கு காது இருந்தா ஓன்னு அழுதுருக்கும். பக்கத்தில் உன் மாமியாக்காரி இருக்காளா? அவள் இல்லடி, அவள் தொல்லை தாங்க முடியாம தான் ரோட்டில் வந்து நின்று பேசுகிறேன். எம்மா பாப்பா யார்கிட்ட தாம்மா பேசுகிற? யோ நான் யார்கிட்ட பேசினா உனக்கு என்ன, உன் வேலையை பார்த்துட்டு போறியா? எப்பா அந்த பொம்பளை சரியான வாயாடியா இருப்பா போல இருக்கே. நீ சொல்லுடி. பெரிய தொல்லையா இருக்கு, வீட்டில் தான் நிம்மதி இல்லைன்னு தெருவுக்கு வந்தால் தெருவுலையும் நிம்மதி கிடையாது. எல்லாம் காணாத கண்டது மாதிரி வாயை பொழந்துக்கிட்டு பார்க்குது. எப்படி தான் இந்த கிராமத்தில் போய் இருக்கியே தெரியல. என்ன பண்ணி தொலைக்கிறது, எல்லாம் என் தலையெடுத்து. ஐயோ ஐயோ ஐயோ, ராணி அக்கா மருமக ரோட்டில் நின்று எப்படி பேசிகிட்டு இருக்கா பாரு. உடனே போய் சொல்லணும் அந்த அக்கா கிட்ட. இப்போவே போய் என் மாமியாருக்கு என் புருஷனுக்கு ஒரு முடிவை கட்டிடுறேன். ஐயோ ஐயோ ஐயோ, மாமியாருக்கும் புருஷனுக்கும் முடிவை கட்டிடுறேன்னு சொல்கிறாளே, சீக்கிரமே அந்த அக்காட்ட சொல்லுவோம். அம்மா உன் மருமவ எங்கே தான் போனா? அவள் எங்கே போனாலும் எனக்கு என்ன தெரியும்? இப்படியே கண்டுக்காம ஒரு நாள் தான் அவள் இஷ்டத்துக்கு போறா, அவள் இஷ்டத்துக்கு வர்றா. ராணி அக்கா, நீ பேசாமல் டிவி பார்த்துக்கிட்டு இருக்க. உன் மருமவங்க என்ன பண்ணுறான்னு தெரியுமா? என்னடி மருமக என்னடி பண்ணிட்டு இருக்கா? அக்கா ரோட்டில் நின்று யாருக்கிட்ட தான் பேசுவாலும் தெரியல, 1 மணி நேரமாக ஃபோன் பேசிகிட்டு இருக்காக்கா. நான் தலையால் அடிச்சுக்கிட்டேன். அண்ணனுக்கு செட்டே ஆக மாட்டா, வேண்டான்னு சொன்னது கேட்டியா? இப்போ அனுபவி நல்லா. இன்னைக்கு அவள் வீட்டுக்கு வரட்டும், அவளை 2ல் 1 பேசிக்கிறேன். உன் மருமகாரை இப்படியே விடாத, அவளை பிடின்னு பிடிச்சிக்க. என் மானத்தையே வாங்குறாளா? அவள் வீட்டுக்கு வரட்டும். ஐயோ ஒரு பேய் கூட்டமே நிக்குதே. வாமா மகாராணி, பேசி முடிச்சாச்சா? என்னையா நீ பேசாம வளர்ற? நீ தான் 1 மணி நேரம் ரோட்டில் நின்று பேசிக்கிட்டே இருந்தியே, நான் தான் பார்த்தேனே. ஒரு பொம்பளை பேசுறதுனா வீட்டில் நின்று பேசக்கூடாதா? வெளியில போய் நின்று ஏன் பேசுற? ஏன் ஃபோன் பேசுறது ஒரு தப்பா? தப்பு தாண்டி. என் மான மரியாதை எல்லாம் போச்சுடி. ரோட்டில் பார்த்தவங்க எல்லாம் வந்து என்கிட்ட சொல்றாங்க, உன் மருமகாரி ரோட்டில் நின்று 1 மணி நேரமா பேசிட்டு இருக்கா, நீ கேட்க மாட்டியா, கண்டிஷன் பண்ண மாட்டியான்னு கேட்கறாளுங்க. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? உனக்கு என்னடி பேச்சு? ஏங்க என் ஃப்ரெண்டு கிட்ட தாங்க பேசிட்டு இருந்தேன். உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதா இருந்தா வீட்டில் நின்று பேச வேண்டியதானே, வெளியில போய் ஏன் பேசுற? என்னையவே சந்தேகப்படுறீங்களா? ஆமா, உன் மேல எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கிட்டா அப்புறம் சந்தேகப்படாம என்ன பண்ணுவாங்க? கொஞ்சுவாங்களா? 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கும் ரோட்ல நின்று பேசிக்கிட்டே இருக்கிற. அப்படி யார்கிட்ட தான் பேசுவே தெரியல. உன் வேலை என்னமோ அதை பார்த்துக்கிட்டு போ, நான் யார்கிட்ட வேணாலும் பேசுவேன். உனக்கு என்னடி? ஏக்கா உன் மருமகாரிக்கு வாயை பத்தியா? அவளை அடிச்சு விரட்டி வீட்டில் இருக்க விடாத. நீ வீட்டில் இருக்கக்கூடாது, வெளியில போடி முதல்ல. ராமே சீதையை சந்தேகப்பட்டாரு, அதனாலதான் தீ குளிச்சாங்க. நானும் போய் தீ குளிக்கிறேன். என்னை சந்தேகப்படுறீங்கல்ல, நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஏய் லூசு மாதிரி ஏதாவது செய்யாத, பேசாம இரு. அப்புறம் புருஷனும் மாமியாரும் குடும்பம் பண்ணாங்க, அதான் அந்த பொண்ணு இப்படி பண்ணிக்கிச்சுன்னு பிடிச்சி எங்களை ஜெயிலில் வச்சிருவாங்க. பேசாம அமைதியா இரு. நீ யாருக்கிட்ட பேசினாலும் சரி பேசாடும் சரி, போய் வேலையை பார்ப்போம். நான் சொன்னதை நம்பிட்டாங்க, தப்பு சொன்னா சாமி. ஏய் எல்லாம் நீ கொடுக்குற செல்லாம் மிரட்டி எப்படி ஏமாத்துற பாத்தியா நம்மள? அம்மா பேசாம இருமா, ரொம்பவும் டார்ச்சர் பண்ணக்கூடாதுமா.